மக்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து டூருக்கெல்லாம் போகிறது கிடையாது. கிரே உல்ஃப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிரே உல்ஃப் என்னென்ன வீடியோ போட்டு வராங்கன்னா, பேய் வீடியோ, இந்த மாதிரி பேய் வீடியோலாம் போட்டு வராங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல எனக்கு. அவங்க போகிற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறேன், என்ன லிஸ்ட்டில் இருக்குதுன்னு. இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் கிரே உல்ஃப் வீடியோ, அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ண முடியல. இன்ஸ்டாகிராம்ல ரிப்ளையும் வரல, மெசேஜும் போல. இங்க ஒரு நாய் இருக்கு, அவன் வந்து ஒரு டாக் வளர்க்குறான். அவனோட பைக் இங்க கீழே நிக்குது. நம்மளை பார்த்துட்டு போன ஆளு கீழே வந்து நம்மளை ரிசீவ் பண்றதுக்கு வருவாருன்னு நினைச்சா வரல. உங்களுக்கு கன்ஃபார்மா அவன் தனியா தான் இருக்கு. எங்க தெரியல, அவன் என்ன பிரச்சனைன்னு கூட சொல்லல ப்ரோ. என்ன பிரச்சனை? அப்புறம் கிரே உல்ஃப் வீட்டுக்குள்ளே போக ஆரம்பித்த உடனே அங்கே லூசர் மாதிரி ஒருத்த இருந்தான், பேய் இல்லாமல். அதை நீ கண்டு எதனா நம்மளா நினைச்சு பயந்துட்டு இருக்கோம். பயப்படாம சொல்ற இந்த இடத்துல வந்து உண்மையிலே எதனா உதவி தேவைப்பட்டிருந்தா ஓகே. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் தான் அவங்க இமெயில் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அதை கிரே உல்ஃபை வந்து பார்த்து அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வீட்டுக்குள்ளே வர ஆரம்பித்ததும் எதைய பேராங்காமல் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக நடந்தது. அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாங்க, லைக் ஷேர் பண்ணிக்க பாருங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. ஹலோ ப்ரோ, இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்களா? டோர் க்ளோஸ் ஆச்சு. அவங்க அந்த பங்களாக்குள்ளே போகணுன்னு எதைய பேராநார்மல் ஆக்டிவிட்டி டோரெல்லாம் சாத்துற மாதிரி நடந்துச்சு. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டு வீட்டோட பிங்க் பகுதிக்கு போய் ஏதோ யாரோ கத்துற மாதிரியே சவுண்டு கேட்குச்சு. அது லூசுன்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்போ லூசுனா சாராங்க லூசு மாதிரி கிடையாது. அவள் தொப்பியெல்லாம் போட்டு ஜென்டில் மேன் மாதிரி இங்கெலாம் பண்ணிவிட்டு லூஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்களுமே லூசுனா இங்கெலாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியாக நடந்துக்குவாங்க. அது உண்மையான பேயை விட ரொம்ப நடந்துக்குவாங்க. நான் பேய் நம்மளை லூசுன்னு நம்புறாங்க. புரியல. தொண்டையில புண்ணு வந்துற போது உன்னோட ஓன் வாய்ஸ்ல பேசு. வாய்ஸ கூட எங்கள்கிட்ட காட்ட மறைக்கிற, அவ்வளோ பயமா? படம்லாம் பார்த்து நடிக்கிறான்டா, பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்க. பைத்தியம் மாதிரிலாம் எனக்கு தெரியலங்க. ஆளா பாருங்க எப்படி இருக்கான்ட்டு, டிப்டாப்பா இருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்றது கேட்டு பாரு. இது அவனோட உண்மையான சும்மா கூட ஏதோ பண்ணிருக்கான் ப்ரோ. என்னன்னா எனக்கு புரியலையே. இந்த மரத்தை பார்த்து எதுக்கு சேர் போட்டு உட்காரணும்? அப்படியா? பயங்கரமா குடிப்பான் போல, பயங்கரமா தம் அடிப்பான் போல. தம்மா கஞ்சாவான்னு தெரியல. அப்புறம் என்னாச்சுங்க, கிரே உல்ஃப் வந்து மேலே போய் பார்த்தா, மாடிப்படி மேலே ஏறி பார்த்தாங்க. அங்கே தொப்பி பக்கம் மாதிரி ஒரு கிறுக்கி, அங்கே ஒரு கிறுக்கி மாதிரி ஒருத்தன் தொப்பி போட்டு நான் 100க்கு கால் பண்ணுறேன், 100க்கு கால் பண்ணால் போலீஸ் வந்துடும், நாங்கள் பயமுறுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த படிக்கட்டு மேலே ஏறி போய் பார்த்தோன்னா ஒரு கிறுக்கி வந்து அப்படியே மூஞ்செல்லாம் மறைச்சிருக்கு, அப்படியே ஓடி போயிட்டான். கேட்டையும் சாத்தி வச்சு போயிட்டான். அப்புறம் பண்ண போலீஸ் வந்துட்டாங்கன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. 100 பண்றா டக்குன்னு ஃபோன். ஸ்டாப் பண்ணி வச்சுக்க பாருங்க. இங்கே பாருங்க, தொப்பி போட்டு இருக்கேன், நல்லா பாருங்க.
தெரிச்சடிச்சு ஓடுறானே, வாங்க ஃபாஸ்டா ஓடுறானே. என்னடா இது? ஐயோ, சாப்பிடுறதுக்காக குடிச்சிருக்காண்டா வாசு. இன்னைக்கு நைட்டு டின்னரா இது? எங்கடா ஒண்ணு அடிச்சாட்டி காலையிலே விழுந்துச்சு. ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்க. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.